ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடிகளை பற்றி தான். நம்ம செடிக்கு வந்துட்டு ஒரு ஒன் மந்த்தாகவே நம்ம ஊரில் இல்லாதனால ஒரு 1 1/2 மந்த்தாகவே வந்துட்டு ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்கல. இப்போ தான் வந்துட்டு ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன். பட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம செகண்டாக வாங்கின இந்த லைட் கலர் பால்ரோஸ் செடி வந்து நிறைய மொட்டு விட்டு கிளை விட்டு நிறைய மொட்டு விட்டுருக்குது. ஒவ்வொரு கிளையிலையும் பார்த்தீங்கன்னா 3 4 மொட்டு வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து 2 மொட்டு வந்து ஒட்டுக்கா வெடிச்சிருக்குது. கண்டினியூஸாக வந்துட்டு பூ இதில் இருந்துகிட்டே இருக்குது. கிளைகளும் வந்துட்டு புதுசாக நிறையா விட்டுருக்குது. 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த பன்னீர் ரோஸ் டார்க் கலர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க கிளைகள்லாம் கொஞ்சம் கருகி போன மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். ட்ரிம் பண்ணி விட்டு சாணி வந்துட்டு மேலே வச்சுருந்தேன், காஞ்சு போகக்கூடாதுன்னு. அன்றைக்கே வந்து கொஞ்சம் மழை வந்ததுனால நல்லா வந்து துளுத்துக்குச்சு. 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா துளுத்துருச்சு. இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் ரோஸு, அதில் வந்து ஒரு ரோஸ் ஒன்று விட்டுருந்துச்சு. இதையுமே வந்துட்டு இந்த ரோஸை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதையுமே ட்ரிம் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின பால் ரோஸ் செடியில் வந்து பூவே வைக்க மாட்டேங்குது. அதையும் ட்ரிம் பண்ணி விடணும். புதினா பார்த்திங்கன்னா, நான் வந்து இலைகளை மட்டும் கிள்ளுறேன். இலைகளை மட்டும் கிள்ள புதுசாக இலைகள் நிறையா வருது. கொடி மாதிரி போய்கிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக வளருது.